ஹாய், வெல்கம் டு ரேவ்ஸ் பேலட். இன்னைக்கு நம்ம பெயிண்ட் பண்ண போற பிக்சர் லைட் பொல்யூஷன் இல்லாத ஒரு நைட் ஸ்கை. பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேன்வஸ்ல கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்பதான் பிளெண்டிங் ஈஸியா இருக்கும். எப்பவுமே பேக்ரவுண்ட் பெயிண்ட் பண்ணும்போது பெயிண்ட் காஞ்சு போறது யூஸ்வலா நடக்கிற ஒண்ணுதான். அப்படி ஆச்சுன்னா தாராளமா தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்படி தண்ணி தெளிச்சும் பிளெண்டிங் ஈஸியா இல்லைன்னா டோன்ட் வரி, திரும்ப ஒரு லேயர் பெயிண்ட் ஆட் பண்ணி தென் கண்டினியூ பண்ணுங்க. பேக்ரவுண்ட் ஓரளவுக்கு பிளெண்ட் ஆனா போதும். ஏன்னா நம்ம நிறைய லேயர்ஸ் மேல மேல ஆட் பண்ண போறோம். ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தா கூட பெருசா தெரியாது. ஸ்பாஞ்சை வச்சு இந்த மாதிரி கேன்வஸ்ல ப்ரெஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் ஷீட்ல செஞ்சு பாருங்க. அப்பதான் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தா எந்த மாதிரி ரிசல்ட் வரும்னு தெரியும். ஹார்டா ப்ரெஸ் பண்ணும்போது ரிசல்ட் ஒரு மாதிரி இருக்கும், ஜென்டலா ப்ரெஸ் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை டிசைட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணணும். ஆல்சோ ஸ்பாஞ்சில் பெயிண்ட் நிறைய எடுக்கக்கூடாது, பட்டும் படாமலும் தான் இருக்கணும். அப்பதான் அந்த ரிசல்ட் நல்லா வரும். இப்போ நம்ம ஸ்டார்ஸ் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு ஒயிட் பெயிண்ட்ல தண்ணி கலந்துட்டு ஒரு டூத் பிரஷ் வச்சு ஸ்ப்ரே பண்ணும்போது
ரிசல்ட் எப்படி வருது நீங்களே பாருங்க. அடுத்தது ஃபைனல் ஸ்டெப்பா பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் பேக்ரவுண்ட் ட்ரீஸ் வரைஞ்சு முடிச்சிடலாம். இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பெயிண்டிங்கில் சீக்கிரமே பார்க்கலாம். பாய்.